தோப்பா எதை விரும்பினார், யாராக இருந்தார்கள்? தோப்பா இறந்த பின்பு 2 நாளில் இருந்து எனக்கு தெரிந்து பார்ப்பனியும் கூட அவரது எதிராக அவரை எதிர்க்கவில்லை, அமைதியாகத்தான் இருந்தது. ஆனால் மரியாதைக்குரிய நான் மதிக்கிற என்னுடைய அண்ணன் மதிமாறன் அவர்கள் மட்டும் அவர் எதிர்த்து ஒரு கட்டுரை எழுதினார்கள். அதற்கு காரணம், அவருக்கு எப்போதுமே தன்னுடைய பெரியாரிஸ்டுகள் மீது நான் எப்போதுமே என்னை பெரியாரிஸ்ட் என்று அறிமுகம் செய்து கொள்கிறவன். ஆனால் தேசிய அரசியல் வருகிற போது இந்த சமூகத்தில் அவர்கள் இன்னும் ஆழமாக போக வேண்டும், தேசிய விடுதலை குறித்து பார்க்க வேண்டும் என்று எப்போதும் அக்கறைப்படுகிறார்கள். தோப்பா உயிரோடு இருந்த காலத்திலே தோப்பா மீது இந்த குற்றச்சாட்டை தான் கொண்டு பேசி வருகிறேன். ஏன்னா தோப்பா உண்மையை சண்டை போட்டது யாரும் என்றால், தோப்பா பார்ப்பனியத்தோடு எவ்வளவு சண்டை போட்டாரோ அந்த அளவுக்கு பெரியாரிஸ்டோடும் அம்பேத்கரோடும் பொதுவாகவும் சண்டை போட்டார். அவர்களோடு போட்ட சண்டை அரசியல் முரணான சண்டை, இவர்களோடு போட்ட சண்டை அரசியல் நட்பான சண்டை, அவ்வளவுதான் வித்தியாசம். அதில் அண்ணன் மதிமாறன் போன்றவர்கள் பேசுவதற்கு என்ன காரணம் என்பதை நான் அந்த ஆய்வில் தான் எடுத்து வருகிறேன். தோப்பாவுடைய உரையாடல்களில் நான் இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்து வருகிறேன். ஏறத்தாழ அவருடைய எல்லா அனுபவங்களையும் ஒரு மாணவராக நுனிப்புள் வேண்டியிருக்கிறேன். நான் எல்லா நூல்களையுமே 2004ஆம் ஆண்டு அவரை சந்தித்த பின்பு படிக்க வேண்டும் என்கிற அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை எல்லா நூல்களையும் நுனிப்புள் வேண்டியிருக்கிறேன். அவரை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த வாய்ப்பு தான் இந்த மானுட வாசிப்பு என்ற இந்த நூலை நீங்கள் வாசியுங்கள். தோழர் மலரான் சொன்னது போது இந்த அரசியலை இயல்பாக்கிட்ட உரையாடலை நீங்க என்னவா இருக்கீங்க, கடவுள் வந்து முன்னாடி இருந்தா நீங்க என்ன கேட்பீங்கிறது. அதுக்கு அவர் இந்த நூலுடைய கடைசி இதுதான். அப்போ வந்து அவர் முதலில் கடவுளை என்று சொல்லி மறுக்கிறார். கடவுள் போல இருக்கவே முடியாது, கடவுள் இல்லவே முடியாது சொல்றாரு. பெரியாரிஸ்டாக இருந்து கோயில் சார்ந்த ஆய்வு செய்து பண்பாடு சார்ந்தும் நாட்டார் தெய்வங்கள் பற்றியும் சொல்கிறீர்கள், இப்ப சொல்லுங்க கடவுள் இருக்காரா இல்லையா? இதான் அவரும் கேட்கப்படுகிற கேள்வி. சொல்றார், கடவுளுங்கிற ஒரு பொருள் இருக்கவே இயலாது. இதுதான் கோப்பம். கடவுள் என்கிற பொருள் இருக்கவே முடியாது. 6 விரல் மனுஷனை நான் பார்த்திருக்கிறேன், 6 விரல் மனுஷனை நான் பார்த்திருக்கிறேன், 3 கால் மனுஷனை பார்த்திருக்கிறீர்களா? கேள்வி போல நான் பார்த்திருப்பேன். ஆப்பிரிக்க நாடுகள்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? பொய் சொல்றாண்டா, இருக்கவே இயலாது நினைப்பீங்களா இல்லையா? அது மாதிரிதான் ஒரு கண்ணுக்குட்டி புட்டு கண்ணுக்குட்டியா பிறந்தா செத்து போயிடும், அது உயிர் வாழ முடியாது, நிற்காது. கடவுளுங்கிற பொருள் இருக்கவே முடியாது. இதுதான் சொல்றோம். கடைசியில் கேட்கிறாரு இந்த பேட்டியை முடிச்ச மரியாதைக்குரிய சண்முகானந்தம் அவர்கள் தான் பேட்டியை திருப்பூர் சென்று போறதா. அவர் 4 நாள் மிக சிறப்பு எடுத்தார். உயிரோடு இருக்கிற போது அவர் புதுவில் ஏற்பட கொடுத்தார். கடைசி கேள்வி இருக்காங்க, திடீர்னு தெய்வம் என்ன கடவுள் கேட்டாச்சு, பார்த்த மறுத்தாச்சு. திடீர்னு தெய்வம் உங்க முன்னாடி வந்து நின்று என்ன வேண்டும் கேட்டா என்ன கேட்டீங்க? கடவுளை மறுத்த பரமசன் அவர்கள் தெய்வம் என்று கேட்கிற போது அவர் சொல்றார், இதுதான் நான் எனக்கு கடவுளுக்கு நம்பிக்கை ஏற்றேன், மரபு மீது பண்பாடு மீது சிறங்கள் ஐயா தோப்பாவை நான் முரண்படுகிறார். பெரியார் அவர் இறந்த அடிக்கும் ஒன்று எழுதினேன். காலம் முழுக்க காலமும் நேரமும் பிழை என்று பேசிய தந்தை பெரியார் இறந்த நாளிலேயே மரபுவை கொண்டாடிய தான் யாரை நேசித்தானோ அவன் இறந்த நாளிலே இறந்து போனான் என்னுடைய தாத்தங்கள் இருக்கு. நான் அப்படித்தான் பார்க்கிறேன். கடவுளுக்கு இல்லை என்று பேசியவர் தெய்வம் என்று கேட்கிற போது சொல்றார், எனக்கு இப்படி கற்பனை கூட பண்ண முடியல, ஆனா அடுத்த பிறவியில இந்த ஊரிலே பிறக்கணும்னு கேட்பேன். அடுத்து வந்து அதுலயாவது சிலப்பதிகாரத்தை ஒழுங்கா படிக்கணும்னு கேட்பேன். என்றால் தான் நம்புகிற இலக்கியங்களில் சிலப்பதிகாரத்தை முக்கியமாக பார்த்தார். அதெல்லாம் மதிமாறன் போன்றவர்கள் தான் உணர்ந்திருக்கிறார்கள். இவர் வைணவர், அதனால் இவருக்கும் கமலஹாசன் வருகிறார்கள். இங்குடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் பல பேர் இந்த வைணவ சைவ சண்டையில் இருப்பார். அவர் சைவங்களை குறித்து கேள்வி எழுப்புகிறார். எப்படி பார்ப்பனையும் குறித்து கேள்வி எழுப்புற போது அதை அரசியல் மரியாதை போயிட்டாங்க. சைவ மடாலயங்கள் குறித்து கேட்கிறார். இன்னைக்கும் சைவ மடாலயங்களில் குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களுடைய ஆலயங்கள் இருக்கிறார்கள். அது எதுக்கு நிலவழிச்சு போகிறார்கள், கேள்விப்பட்டே போகிறார். முதலில் அவர் மிக தெளிவாக இருக்கிறார். தமிழர் சமயம் என்று ஒன்று இருக்கவே முடியாது, ஏன் இருக்க வேண்டும் என்று கேட்டுட்டு தமிழ் கடவுள் முருகன் அது கோமாளி தருகிறார். எப்படி தமிழர்களுக்கு ஒரு கடவுள் இருக்க முடியுங்கிறார்? தமிழர்களுக்கு ஒரு கடவுள் இருக்கவே முடியாது, இருக்க முடியாது. நீங்க இருப்பாட்டல எதுக்கு அந்த மதிமாறன் திமுக வருகிறார்னா 2018 புத்தகம் பெரியார் தமிழ் தேசியம் தான் தலைப்பு பட்டு ஆரம்பித்தாரு. இந்த உலகத்திலே அண்ணா தொகை பாசிஸ்ட் எவனிகளாக எல்லாம் மிரண்டான். என்ன கேட்கப்படு ஒன்றே இடம் ஒருவனே தேவன்கிறான், ஒரு இடத்தில் கடவுளை நிறுத்துகிறான். இந்த ஒற்றை ஒருவன் என்று எவன் தன்னை புனிதப்படுத்துகிறானோ அவன் தான் அயோக்கியங்கள். பன்முகம் உள்ள நாட்டில் நான் தான் ஒருவன், நான் தான் பொருள் என்று கடவுள் ஒருத்தன் தான் என்று எவன் பேசுகிறானோ அதை நம்பாத. பன்முகம் தான் இது இருக்கு. நான் ஒருபோதும் கடவுளிடம் சொல்கிறார், நான் ஒருபோதும் கடவுள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தெய்வம் வரவுடன் வரம் கேட்கவும் இல்லை. என்ன
குறிச்சாத்த ஐயனாரு எங்க ஊரே குலதெய்வம், என் ஊர் 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பிறந்தாங்க என்ன குலதெய்வமா இருக்கு. ஆனால் இது எப்படி மரம் மாறுனா பிடிமந்திர வரலாறு இருக்காரு. குறிச்சாத்தங்க ஒரு தெய்வம் இருக்கும். ஒரு தெய்வமாக இருந்த போது எல்லா குடிகளும் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா சாதிகளும் போய் இன்னைக்கு கல்வெட்டு பார்த்தா அந்த குறிச்சாத்தானா ஐயனார் ஒரு கோயில் எடுத்துக்கணும். அவர் என்ன சொல்ற குறிப்பிடுகிறது எல்லாருக்கும் குலதெய்வம் இருக்கு. அந்த குலதெய்வத்துல மூல தெய்வத்தை பார்த்தீங்கன்னா எல்லா சாதிக்கார பேர் இருக்கு. ஆனால் அதை நீங்க கும்பிடல, சுய ஆய்வுப்படுத்தணும். தெளிவாய்க்குங்க. பல்லரும் கல்லரும் வருகிற கோயிலுக்கு பறையரும் வரணுமா கேள்வி கேட்கிறான். இது என்ன தோப்பா சொல்றாரு. எவனும் மூல கோயிலுக்கு போறதில்ல. என்ன பண்றாங்க, பிடிமண் எடுத்து போய் அவங்களோட கட்டிக்கிறாங்க. இது நவீன பார்ப்பனைங்கிறாரு. மூல கோயிலுக்கு பல்லரும் தேவரும் கல்லரும் போனார் வந்த இடத்தில் எல்லா சாதிக்கார பயணிங்க வரலாம். நம்ம ஒரு தெய்வத்தை கொண்டுபிடிக்கிறோம். அப்போ தெய்வம் எப்படிப்பட்டவனா இருக்காங்க சொல்றாரு. தெய்வம் எப்படிப்பட்டவனா இருப்பான்னா என்னை போல் குடிப்பான், என்னை போல் புகைப்பான், என்னை போல் சகல ஒழுக்க கேடுகள் சமூகம் சொல்ற எல்லாத்தையும் செய்வான், அவன் தான் தெய்வங்கள் முடிச்சிட்டாரு. இந்த கற்பிதத்தில் தான் பெரியாரிஸ்டுகள் உணர்வுறாங்க. ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அது இந்த சமயத்தில் நான் நிக்கிற மாதிரி இப்படி எல்லாம் பேசுற போது எனக்கு வருகிற பேர் தான் மிக சிக்கலான பட்ட பேர். ரொம்ப தெளிவாகவே போட சொன்னாரு. ஆடு கோழி பலியிட சட்டம் வந்த போது முதலில் ஆதரித்தவன் சங்கரமடம், எதிர்த்தது பெரியார் நிறுவனம். இதுதான் முரண்பட்டார். கொஞ்ச நேரம் முரண்பட்டா அப்புறம் ஆமா ஆமான்ட்டார். அதை மூர்க்கமாக ஆதரித்தவர் ஆசிரியர் வையாருக்கு எழுத முடியாது. அப்ப மரபுகளுக்குள் திராவிட இயக்கங்கள் வர மறுத்ததை நம்ம சொல்றாரு. பெரியார் எங்க நிற்கிறாரு ஒரு கேள்வி சொல்றாரு. பெரியார் தெருவில் நிற்கிறாரு. சொல்றாரு ஏங்க தெருவில் இருப்பவனுக்காக அவன் போராடினார். அவன் பெயரை சொன்னவன் ஆட்சிக்கு போய்விட்டான். அவன் பெயரை சொன்னவன் திடம் கட்டிவிட்டான். பெரியார் தெருவில் நிற்கிறாங்க. இதுதான் சமூக யதார்த்தம். இப்போது நடக்கிற சண்டை. நான் என் தம்பி அருள், என்னுடைய தம்பி, நாங்களாம் கற்றுக்கொள்ள ஒரே மாணவர்கள், அந்த இமயமுடர்கள், எனக்கு தோழர் மலரான ஒரு வேறவர்கள், நாங்கள் எப்பவுமே அரசியல் ரீதியாக பேசிக்கொண்டிருப்பவர்கள். இந்த இடத்தை சொல்ல வரும்போது இப்போது நடக்கிற ஒற்றைமை ஆட்சியில் நாம் என்ன செய்ய போகிறோம், எதை நோக்கி பயணப்பட போகிறோம், எதை நோக்கி நாம் பயணப்பட இருக்கிறோம் என்றால், இப்போது பண்பாட்டு படையெடுப்பு நடக்கிற இந்த சூழலில் ஒரே மதம், ஒரே ஆட்சி மொழி, ஒரே அரசு என்று பேசுகிற போது நாம் எதை நோக்கி நகர வேண்டும் போது அதை தோப்பாட்டத்தை எடுத்துக்கிறார். அப்படின்னு கேட்கிறார்கள், உங்களுடைய அரசியல் கலவை என்னவாக இருக்க முடியும்? தமிழ் தேசிய இன விடுதலையாகத்தான் இருக்க முடியும். தமிழ் தேசிய இன விடுதலையாகத்தான் இருக்க முடியும். ஆனால் எனக்கு முன் நிபந்தனை இருக்கிறது. நான் முழுக்க நான் அந்த மரியாதைக்குரிய பேராசிரியர் தோப்பாவோட உடன்படுகிறேன். என்ன முன் நிபந்தனை? முதலில் சாதிய ஒழிப்பு. என்ன சாதிய ஒழிப்பு சொல்கிறார்? இந்திய சமூகத்தில் சாதி என்பது மேல் நோக்கி கட்டப்பட்ட ஒன்று அல்ல. இவனுக்கு மேல அவனுக்கு மேல அல்ல, அதற்கு மாறாக கீழ் நோக்கி கட்டப்பட்டது. இவனுக்கு கீழே இவனுக்கு என்றது. அந்த தமிழ் தேசிய விடுதலை இலக்கு சாதிய ஒழிப்பு பிரதானங்கள். அதோட அடுத்து வராது வர்க்க விடுதலை குறித்து இப்போது பொதுவுடைமைவாதிகள் பேசப்பட வேண்டும். இதை யாராவது ஒத்துக்கொள்கிறார்களா என்றால் அவர் சொல்கிறார், தமிழ்நாட்டில் 2 பேர் தான் நாங்கள் தோற்று விட்டோம் என்று ஒத்துக்கொள்கிறோம். ஒருவன் நான் இன்னொரு வழியரசன். நாங்க தான் தோத்துட்டோம் ஒத்துக்கிறேங்க, வேற வழியில சொல்லிக் கொடுக்கங்கிறார். இந்த பார்வையோடு தான் தோப்பாவர்களை நாம் அணுக வேண்டும், படிக்க வேண்டும் என்றால் நான் இப்ப எல்லா இடத்துக்கும் பதிவு பண்றேன். திராவிடர் என்று சொன்னாலே நம்ம வாடன்னு அடிக்கிற அந்த மனப்பக்குவம் நமக்கு மிகப்பெரிய. இந்த கேள்வி கேட்கிறாங்க, திராவிடர் சொல்ல பாப்பா கொண்டு வந்துருக்காங்க. அவர்கிட்ட சொல்றாரு, நான் முழுக்க இதை என்னுடைய மனநலிலிருந்து படிக்க விரும்புகிறேன். அவருடைய உரையாடலிருந்து இதை நான் சொல்ல விரும்புகிறேன். திராவிடம் என்ற சொல்லாடல் சங்க இலக்கியங்களில் பதிவு பெற்றுள்ளதா? முதலில் திராவிடம் என்ற சொல் எப்போது பயன்படுத்தப்பட்டது? இந்த ஒரு வார்த்தையை நம்மால் படிச்சிடலாம். ஒரு வார்த்தையை படிச்சிடலாம். யார் சொல்றார்? அவரே சொல்றார், பார்ப்பனியர்கள் கொண்டு வந்து சொல்றான் திராவிடம். பார்ப்பனியர்கள் கொண்டு வந்து சொல்றான். ஆனால் ஒருபோதும் திராவிடம் என்ற அந்த சொல்லாடலுக்குள் தோப்பா சண்டைப்படவில்லை. அதற்கு மாறாக திராவிடம் என்று இந்த கருத்தியலுக்கும் சண்டைப்பட்டது. இப்போது என்ன நமக்கு வேண்டும் என்று வருகிறது. ஆங்கிலேயர் கொண்டு வந்தார் என்பதற்காக பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ற அரசியலை எதிர்த்தால் நம்மளோட முட்டாள்கள். ஆங்கிலேயர் கொண்டு வந்தார் என்பதற்காக லிபர்ட்டி என்ற சொல்லை நாம் ஏற்கவில்லை என்றால் நம்மளோட முட்டாள்கள் இல்லை. இத்தாலிக்காரன் கண்டுபிடித்த என்பதற்காக வாட்சை நம்முடைய கடிகாரத்தை எப்படி எடுத்தோம் என்றால் அதுபோல நாம் சொல்லியிருக்கோம். அந்த சொல் இந்த சமூகத்தில் செய்த மாற்றம் என்ன? அந்த சொல்லாடலையும் இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக சொன்னால், பெரியார் வந்த புத்தி போதும் சொந்த புத்தி வேண்டாம் என்று சொல்கிற பெரியாரிய இயக்கங்களுக்கும்
பெரியார் என்னவென்றே தெரியாது என்று இப்போது வந்திருக்க திராவிட கட்சிகளிடமிருந்து பெரியாரை காப்பாற்றுகிற வேலையாவது நாம் செய்ய வேண்டும். ஏன்னா 1938 கருமுத்து தியாகராய செட்டியார் என்கிற இந்த பெயரை கருமுத்து எடுத்துவிட்டு தியாகராயர் என்று மாற்றினார். அப்போது தமிழ்நாடு தமிழர்கள் அரசியல் தேசிய அரசியல் பேச ஆரம்பித்தாச்சு. இந்த அரசியல் இது இப்படித்தான் அவர் பார்க்கிறார். இது இந்த இடத்தில் ஒன்றுதான் தோப்பா அவர்களை நாம் கொண்டு வர வேண்டும். சமயங்கள், சாதிகள், உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு அடையாளமாக தான் பார்க்கிறார். எந்த இடத்திலும் நான் இந்த மண்ணில் பிறந்தவனுக்காக உயர்ந்தவன், நான் இந்த மொழியை பேசுவதற்காக உயர்ந்தவன், என் மொழி உயர்ந்த மொழி, என்னுடைய இனம் உயர்ந்தவன் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அதற்கு மாறாக எம் மொழி அழிவுபட்டிருக்கிறது, எம் இனம் அழிவுபட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உழைக்கிற மக்கள் அழிவுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பண்பாடு பயன்பட வேண்டும் என்று விடுதலை பக்கம் நிற்கிறாருடைய பெருமிதத்தின் பக்கம் தோப்பாவர்கள் எந்த உணவும் என்றில்லை. நாம் அப்படித்தான் அரசியல் பேசப்பட வேண்டும், நாம் அப்படித்தான் பேசப்பட வேண்டும். நான் எந்த இடத்திலிருந்து இப்போது உடனே கேட்கிறேன், என் மொழி மூத்த மொழி என்பதற்காக, நான் தமிழனாக பிறந்துவிட்டேன் என்பதற்காக என்பவா? தமிழனாக பிறந்துவிட்டேன், எனக்கு கம்பராமாயணம் தெரியாது, சிலப்பதிகாரம் தெரியாது, குண்டலகேசி தெரியாது. ஆனால் இங்க இங்கிலாந்துக்காரன் தெரியும், இங்கே பின்னர் போல எனக்கு தெரியும். என்னுடைய இலக்கியங்களை படிக்கவில்லை என்பதன் பெருமை அல்ல, என் இலக்கியங்களை பேசுவதற்கு, என் மொழியில் உரையாடுவதற்கு, என் மொழியில் அனுபவங்கள் நடப்பதற்கு ஏற்ற அரசியல் சூழல் இப்போது இருக்கிறதா? இதுதான் முக்கியம். அந்த சூழலை அமைப்பதற்கு தான் தன் வாழ்நாள் முழுக்க எழுத்துக்கோளாக ஒன்றை பரமசிவன் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார். மிக மிக தெளிவாக சொல்றாரு. இந்த சைவ மதத்தை குறித்து எதுக்கு மதிமாறன் அவர்கள் சண்டே சொல்லிக்கிறாங்க. அந்த தமிழர் மதம் சைவ மதம் என்பதை அவர்கள் முற்றிலும் நிராகரிக்கிறார். அது கோமாளி கடன்கள். கவுமாரம் ஒரு மதம் சொல்றாரு, அப்படி அறக்காட்டலாம் நம்பாதீங்க இப்படி சொல்றாரு. நான் பேரை குறிப்பிடுறவங்க அதை நீங்க தேடி படிக்கிறது தெரியும். அறக்காட்டத்தை நம்பாதீங்கிறார். ஏன்னா நமக்கு பேரை சொன்னா எனக்கு சிக்கல் வந்துடும். நீங்க அறக்காட்டத்தை நம்பாதீங்க சொல்றாரு. ஏன்னா அப்படி ஒன்று இருக்கவே முடியாதுங்கிறார். அப்படி ஒன்று இருக்கவே முடியாதுங்கிறார். நீங்கள் ஒன்றை தேடுகிற போது, ஒரு சமயம் தமிழுக்கு இருந்ததே இல்லை, சமயம் என்ற கற்புதத்தில் வைதிக மதம் என்ன பிழை செய்ததோ, கிறிஸ்தவ மதம் என்ன பிழை செய்ததோ, பார்ப்பனியம் என்ற வைதிக மதமும் கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமியமும் புத்தமும் என்ன பிழை செய்ததோ அதே பிழைகளை செய்வதற்கு தான் நம்புகிற வைணவ மதமும் காத்திருக்கின்றான். அதான் நடந்த நேரங்கள். ராமானுஜரை தேடி பிடிப்பதற்கு காரணம், மதங்களை குறிச்சு ராமானுஜர் ரொம்ப காரணம் அவன் தான் பாரதி பூல் போட்டாங்க. இவன் தான் பேக்வர்ட் கம்யூனிட்டியை ஒரு தாழ்த்தப்பட்டவனை கொண்டு போய் அந்த மதத்தை கொண்டு போனாங்க. அதுக்கு ராமானுஜர் காரணம், இந்த தத்துவத்தை காப்பாற்றல இவெல்லாம் வரண்டாங்க. ஆமா, இதை ஒத்துக் கொடுக்கிறாங்க என்றால் தான் தான் புனிதர் என்று சொன்ன போது இல்லை இல்லை இவனையெல்லாம் கொண்டு வந்து மத கட்ட ராமானுஜர் சொன்னார். அந்த இடத்தில் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டு விட்டு மத கட்டுமானம் என்கிற நிறுவன மையத்தை தோப்பா எல்லா இடத்திலும் உடைக்கிறாங்க. இல்லை இல்லை திருவள்ளுவர் சைவம்னு சொல்றாங்க. இந்த கேள்வி என்ன சொல்றாரு, இந்த நம்ம ஊர்ல எவ்வளவு பெரிய வந்துட்டாங்கன்னா அவன் சொல்லுவான் அமைச்சர் சொந்தக்காரன்னு சொல்லுவான். அது மாதிரிதான் அறிவாளிகளை உதவி போட்டுக்குவாங்க. ரொம்ப இயல்பாடிக்கிறார். சைவம் என்கிற மதம் தமிழ்நாட்டு மதம் இல்லைங்கிறார். இப்ப வீரசைவம் சைவமே இல்லைங்கிற வீரசைவம் நடக்குது. அப்ப எங்க வந்துச்சு? சைவங்கிற மதம் காஷ்மீர்ல வந்துங்கிறார். அதுதான் சொல்றது பாஜக சொல்றான். அங்கேயே சிவன், இங்கேயே சிவன். அப்ப அந்த பிள்ளையாரெல்லாம் என்னங்கிறப்ப சொல்றாரு, எங்க பிள்ளையார் அண்ணன் இருக்கும் நம்மளுடைய தெய்வங்கள் மரபுகளில் வட இந்திய பிள்ளையாருக்கும் தென்னிந்திய பிள்ளையாருக்கும் வித்தியாசம் உண்டு. இதைத்தான் பண்பாட்டில் நான் பேச வேண்டும். வட இந்திய பிள்ளையார்கள் எப்போதுமே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. வட இந்திய பிள்ளையார்களின் சிலைகள் எப்போதும் கற்கால் ஆனதல்ல, மண்ணால் ஆனது. அதிகபட்சம் ஒரு நாள் வீட்டில் தங்கி இருப்பார். என்றால் பிள்ளையார் தங்கியிருந்தால் வீட்டுக்காக அதை பிள்ளையை விடுவார். ஆனால் நமது ஊரில் பிள்ளையார் என்பவர் கண்டால் ஆனவர். அவர் நம்மோடு எப்போதும் இருப்பார். ஒற்றைமையப்படுத்தாதே. ஒருபோதும் இந்திய சமூகத்தின் பண்பாடும் தமிழ் சமூகத்தின் பண்பாடும் ஒன்றல்ல. அப்ப நீங்க திராவிடங்கள் என்ன சொல்றீங்க? திராவிடம் என்பது ஒரு மரபணு என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்றாங்க, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்போது எதுவாக வேண்டும்? இப்போது மரபுணம் என்று சண்டை வருகிற போது, ஆரியன் திராவிடன் என்று சண்டை வருகிற போது நான் ஆரியத்தை எதிர்த்து திராவிடத்தை தூக்கி பிடிப்பேன். ஆனால் இன்னைக்கு நடக்கிற சண்டை ஒருமையப்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்துக்குள் ஒரு மொழியே ஆட்சி மொழி என்று பார்ப்பனியம் சொல்கிற போது தேசிய விடுதலை குறித்து நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேசிய விடுதலையாக தமிழர் என்கிற ஓர்மையில் நாம் ஒன்று சேர வேண்டும் என்று அரசியல் சொல்கிறார். அவர் ஒன்றும் அரசியல் தெரியாதவர் அல்ல. அதான் நான் தோழர் சொன்னார், ஒரு மார்க்சிய லெனின் அமைப்புகளையே ஒரு யூஜி மூவ்மெண்ட்களையும் பேசுவதற்கு ஒரு தெம்பு வேண்டும்.
இரண்டாவது தோழர்கள் தெளிந்த அரசியல் இருப்பார்கள். அவர் தெளிவாக தமிழக அரசியல் படித்திருந்தார், இந்திய அரசியல் படித்திருந்தார். இந்த அரசியல் இப்போது சமூகத்துக்கு எப்படி இருக்கிறது, அதற்கு தான் எடுத்துக்கொண்ட பாதை எந்த இடத்தில் பெரியாரிஸ்டுகள் பெரியார் மக்களிருந்து அங்கீகப்பட்டிருந்தாரோ அது அல்ல, இந்த சமூகத்துக்காக தான் இருந்தார்கள். அவரே சொல்றாங்க, கடவுள் என்று பெரியார் சொன்னார், ஆனா எந்த இடத்தில் கருப்பாய் சிலை உடைக்கலைங்கிறார். கடவுள் என்று பெரியார் சொன்னார், ஆனால் எந்த இடத்தில் முனீஸ்வரன் சாத்தியார் உடைக்கலைங்கிறார். ராமர் சிலை உடைத்தார் என்றால் அவன் கடவுளின் கற்பத்தை உடைத்தார். யாருக்காக இந்த வேலை செய்கிறோம் என்பது மிக தெளிவாக இருந்தார். அதுதான் தோப்பரம் சொல்றேன். நான் அவருடைய அரசியலுக்குள் அவர் என்ன பண்பாட்டு ரீதியாக பார்ப்பனர்கள் இருந்து அவர் மிக தெளிவாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, நான் பொங்கல் படிக்கணும் பண்ணி சொல்றேன். தை முதல் நாள் தமிழர் கொண்டால் முதலாண்டாங்க நம்ம எல்லாம் ஆமாம், ஆனால் தோப்பாமல் இருக்காரு. தைப்பூசம் வந்து பௌர்ணமி பிறக்கிறது முதல் நாள் தான் தமிழர்களுடைய ஆண்டுங்கிறார். இந்த வாரம் எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, எத்தனை பேருக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். அது கண்ணனை சொல்றார், முருகனை வழிபடலாமா, முருகன் வழிபடுவதற்கு பெரிய கடவுள் அல்ல, அது ஒரு பண்பாட்டு முறைதான் இருந்ததுங்க. எந்த கடவுளையும் ஒற்றை கைப்படுத்தி இவன் தான் கடவுள் என்று புனிதப்படுத்தினால் அந்த புனிதம் உடைக்கப்படுங்க. ஏனென்றால் ஒரு கடவுளை நான் ராமனை புனிதப்படுத்துவது போல் நான் முருகனை முன்னிலைப்படுத்தினால் அது பிழைங்கிறது. தெய்வங்கள் என்பது மரபு சார்ந்தது, என் உடல் சார்ந்தது, என்னை போட்டே இருப்பான் சொல்லிட்டு வர்றாங்க. அவருடைய மீண்டும் மனமாக சொன்னதான் எதிலிருந்து ஆய்வை தொடர்கிறார் என்றால் பார்ப்பனியமயமாக்கப்பட்ட அந்த சமூகத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அங்கிருந்தான் தொடங்குறோம். நாமும் பார்ப்பனியர்களும் ஒன்றல்ல. இப்ப சொல்றாங்களே தமிழ் பிராமணர் இருக்காங்க, எந்த முட்டாள் சொன்னாங்க, பிராமணன் தமிழனே இல்லைங்கிறார். அவன் தமிழ் பேசுவான், ஆனா அவன் பிராமணனே இல்லைங்கிறார். அவன் உடைக்கிறார், போட்டுதான் மிகத்திலே உடைக்கிறார். அவன் அறிவோர் அந்தனர், அறிந்திருந்தா அந்தனர், ஆனால் எல்லா அந்தனரும் அறிவாளி இல்லை, அறிவாளிங்கிறார். அதை சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த பார்ப்பனிய சமூகத்தில் நம்ம சடங்கு எப்படி கொண்டாடுறது சொல்லுறார். தீட்டு என்கிற ஒன்று பண்டிகையிலேயே தமிழ் சமூகத்தில் நாம் எத்தனையோ பண்டிகை கொண்டாடுறோம், நம்ம மனசாட்சி நமக்கு தெரியும். ஆனால் தீட்டு பார்க்காத ஒரே பண்டிகை பொங்கல் மட்டும்தான் இருக்கிறார். விடம் செத்து கிடந்தார். காலை 5 மணிக்கு படத்தை எடுத்து விட்டு 9 மணிக்கு பொங்கல் வைப்பான். இமிடியத்தில் விட சாட்சிக்கிறார். எந்த புனிதமான பண்டிகையிலும் கோழி வெட்டப்படாதுங்க. பொங்கல் மட்டும்தான் இன்னைக்கு அவர் அரைக்கூடாது, பழைய கொட்ட பகுதியில் பொங்கலோட கோழி வச்சு வைப்பான். எதுக்கு இந்த பொங்கலை பார்ப்பனம் கொண்டாடுறாங்கன்னா இல்லைங்க. ஏன்னா பொங்கலுக்கு முக்கியமான ஒன்று பணங்கள். பணங்கிறது பாப்பா சாப்பிட மாட்டான். பாப்பாடாவது எங்கேயாவது பார்த்திருப்பான், பாப்பாக்கே தொட்டே பார்த்துருக்க முடியாது. ஏனென்றால் இன்னும் பார்ப்பனின் வீடுகள் பணங்களுக்கு போகாது. இந்த கும்பகோணத்து காப்பி டிகிரி காப்பின்னு சொல்றேன். என்ன தெரியுமா, இப்ப கும்பகோணத்துக்கு அந்த கன்வெர்டர் காப்பி இருப்பான். நாங்களாம் கும்பகோணத்து காப்பி, எங்க ஊர் காப்பி தான் இருக்கு. காப்பியை கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரன், ஆனா சீனி காப்பி அதான் கொண்டு வரான். உண்மையிலேயே நம்ம சுவைக்கு பயன்படுத்துவது கருப்பட்டி. பாப்பா கருப்பட்டியை பயன்படுத்த மாட்டான். ஏனென்றால் சாணார் நாடார் இந்த கீழ் சாதிக்காரன் தொட்டு காய்ச்சலாம் அதை பயன்படுத்த மாட்டான். இன்னைக்கு எந்த பாப்பாத்தியாவது எந்த பாப்பாட்டாவது கருப்பட்டி காப்பி முடியுமா? இந்த அந்தரம் கேட்கிறோம் ஒரே அவன் இன்னைக்கு வச்சிருக்கான். இன்னைக்கு தன் அப்பன் செத்தால், நம்முடைய அப்பன் செத்தால், அம்மா செத்தால், தாத்தா செத்தா தொட்டு அழுகிறோம். பாப்பா தொட மாட்டான். ஒன்னா வந்திருப்பா 50 வருஷம் கொண்டாடி செத்துறா, பூணு ரத்து போட்டு வந்துட்டே இருப்பான், தொட மாட்டான். ஏனென்றால் அவன் அண்டச்சுப்பட்டி எல்லாம் எடுத்து கொடுக்கிறான். அந்த பண்பாடு என்பது வேறு, நம் பண்பாடு என்பது வேறு என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்தவர் மரியாதை தோப்பரம் சொல்றேன். இந்த பண்பாட்டு யுத்தம் என்பது கோயில்களை அவன் கருவறைகளை அவன் கைப்பற்றி விட்டான். நாங்கள் பள்ளி கோயிலுக்கு போயிட்டோம், நான் உள்ள போய் கருவறைக்கு வந்து பட்டையை போட்டு வந்து விடுதலை இல்லை. அதற்கு மாறாக பாப்பாங்கையில போய் துணிர் வாங்குறதுக்கு 12,000 தரலாம். நம்முடைய பெருமிதங்கள் எப்படி இருக்கு என்றால், நான் பழனி கோயிலுக்கு போவது என்று மட்டுமல்ல, முதலில் நான் அதை முரண்படுகிறேன். தனிப்பட்ட ராஜீவ் காந்தி எவர் கடவுள் நான் முரண்படுகிறேன். ஆனால் அதை தாண்டி பண்பாட்டு விடுதலை என்பது என் சாதிக்கான திட்டம் என்று சில பேசுறாங்க. பழனி என்னுடைய பூர்வீகம் அது அல்ல. அதற்கு மாறாக தெய்வங்களும் மரபுகளும் சமூகம் சார்ந்த மக்கள் விடுதலை தீர்க்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தவர் தோப்பரசன் அவர்கள். அதைத்தான் ஒவ்வொரு இடத்திலும் ஆய்வுபூர்வமாக நினைத்தார். அவருக்குள் ஒரு அரசியல் இருந்தது. அந்த அரசியல் மக்கள் விடுதலை உதவுகிற
எந்த அரசியல் மக்களுடைய விடுதலைக்கு உரிமைக்கு இருக்கிறதோ அந்த அரசியல் சரியான அரசியல் என்று சொல்லி அதை மரியாதைக்குரிய மலரன் சொன்னது போல் தமிழ் தேசியவாதியாக நான் உரிமை கொண்டாடலாம், திராவிட கட்சி உரிமை கொண்டாடலாம், பொதுவாதி உரிமை கொண்டாடலாம். நான் ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டாம், நீங்கள் தான் ஒன்றாருங்களான்னு சொல்ல வேண்டாம். எந்த இடத்துல ஒன்றாக யாரை எதிர்ப்பதில் எப்படி இருக்கிறது ஒன்றாக இருக்க வேண்டும். கால யதார்த்தத்தில் ஒன்றான உடனே நம்மளால் கவர்மெண்ட் பேசணும், அது இல்லை. அதாவது ஒன்று என்பது களத்தில் வேலை செய்ய இடத்தில் ஒன்றாக இருப்பது, பேசும் இடத்தில் ஒன்றாக இருப்பது. என் மீது கருத்து முரண்பாடு வரலாம், அதை ஆற தள்ளி பேசலாம். ஆனால் ஒன்றாக என்றாலே ஒரு எம்எல்ஏ கிடைக்குமா, எம்பிசி கிடைக்குமா, அது கிடைக்காது. அது வேற அரசியல். இந்த மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் எப்போதுமே பரமேஸ்வரன் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார். அவருடைய சில உரையாடல்களை மட்டும் சொல்லி இந்த நிலையை நான் முடிக்க விரும்புகிறேன். என்றால் அதை அவரிடமிருந்தால்தான் இந்த சொல்லாடல்களை இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். அதில் குறிப்பாக நான் தினமும் சண்டை கொள்கிற தம்பி அருளியின் போன்றவர்களை பேச விரும்புகிறேன். நான் எனக்கு பயிற்சிகள் இல்லை, இது ஒரு சுயநலமான சில இருக்கலாம். சில இடத்துல நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் எதை செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் என்பதில் அதை அப்போ அவர் அதை மிக தெளிவாக இருக்கிறார். 2 கேள்விகளை சொல்றாரு. தமிழ் சமூகத்தில் பெரியார், பிரபாகரன் என்ற மிகப்பெரும் ஆளுமைகள் பற்றிய தங்களது பார்வை என்ன? விடுதலைக்காக வாழ்ந்தவர்கள் இருவரும். பெரியார் சமூக விடுதலைக்காக வாழ்ந்தவர், மனித விடுதலைக்கு பெரியார். பிரபாகரன் இன விடுதலைக்கு. 2 பேரும் மாநில காலத்திலேயே அங்கீகாரம் பெற்றவர்கள். பெரியார் பெற்ற வெற்றியை பிரபாகரன் பெறவில்லை. பண்பாட்டு படைகள் அதற்கு அனுமதிக்கவில்லை என்பது வருத்தமானது. ஒரு சமூகத்திற்கான ஒரு நேர்கோடான புரிதல் அவருக்கு இருந்தது, எல்லா பிணக்குகளும் இருந்தது. ஆனால் எந்த இடத்திலும் கருணாநிதி அவருடைய கேட்டவில்லை, மிக தெளிவாக இருந்தார். அண்ணாதுரை பேசியவர் போய் 2009 இன அழிப்புக்கு பின்பு அரசியல் சொல்கிறார். பாலச்சந்திரன் படத்தை ரத்து செய்துவிட்டு கருணாநிதி அரசு இருக்கிறார். பார்ப்பனித்து எதிர்ப்பவர், மதச்சார்பின்மையை என்ற போலி மதச்சார்பின்மை எதிர்ப்பவர், வாழ்நாள் முழுக்க கடவுள் இல்லை என்று சொல்கிறவர், தெய்வம் மரபுகளை வேண்டுகிறவர், தெய்வ மரபுகளை ஆய்வு செய்கிறவர், இடஒதுக்கீடு கொடுத்து வேண்டும் என்பவர், தமிழ் சிந்தனை அரசியல் வேண்டும் என்பவர். அந்த அரசியலை கொண்டு போய் இப்போது ஜனநாயகவாதி இருக்கிறார்களா, எல்லாத்திற்கும் மாற்ற திமுக என்ற அந்த இடத்தில் நடக்கிறது. அது தெளிவாக இருந்தார், மிக தெளிவாக இருந்தார். அண்ணன் சீமான் அவர்களை குறிப்பிட கூட சொல்கிறார், சீமான் சொன்ன கட்சி ஆரம்பிக்காத அவர் பார்வை அது. ஆனா என்ன சமரசம் செஞ்சுட்டீங்களேங்கிறது. அப்ப ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் ஒரு அரசியலை மிக நுணுக்கமாக செய்து கொண்டு வருகிறார். அது அவர் மீண்டும் சொல்ல வரும்போது ஒற்றை சைவ மதம் என்கிற கற்புதவாதத்தை உடைக்கிறார், ஒற்றை வைணவ மதம் என்ற தத்துவத்தை உடைக்கிறார், ஒரே கடவுள் முருகன் என்பதை உடைக்கிறார், எந்த கடவுள் மீது புனிதத்தை திணிக்காதே என்று உடைக்கிறார். கோயில்கள் என்பது மக்கள் கூடுகிற இடமும் கோபுரமான இடம் என்ற இடைமைத்தாருடைய வரங்கேற்கிற இடம் இல்லை என்பதை மிக தெளிவாக இருக்கிறார். அதுதான் பெரியார் உடன்படுகிறார். கடவுள் இல்லை என்று பெரியார் சொல்லலாம். அவர் சொல்றாரு, ரொம்ப தெளிவாக சொல்றார், நான் கடவுள் இல்லை என்று சொல்கிற பெரியாரின் பெருங்கொண்டன் தான். ஆனால் எனக்குள் வேறு இருந்தது. பெரியாரிஸ்டுகள் பெரியார்வாதிகள் விட்டு சென்ற அந்த பண்பாட்டு காத்தை ஆய்வு செய்ய போகிறேன் என்று சொல்லும் போதுதான் பெரியாரை காலி பண்றான்னு சொன்னாங்க. அதல்ல எந்த கற்பிதமும் எது அது நானாக இருந்தாலும் நீட்டாக இருந்தாலும் நாம் சொல்கிறவருடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இப்ப நாமூர சண்டையில என்ன பொறுத்த சுயநலமா சண்டைங்க, நாமூர சண்டை தான். இந்த திராவிட தமிழ் தேசிய சண்டையில் ஒரு பக்கம் திமுக லாபத்தையும் ஒரு பக்கம் பார்த்து எதிர்ப்பையும் நாம் விட்டுவிடக் கூடாது என்று நினைக்கிறேன். இதில் நாம் எதற்காக இப்போது இந்த அரசியலை கட்டுகிறோம்? அது தமிழ் தேசிய இன விடுதலை என்று தோழர்கள் கூட அரசியல் பங்கேற்காத இயக்கங்களாகட்டும், வர்க்க விடுதலை என்று பேசுகிற இயக்கங்களாகட்டும், அண்ணன் இமயம் போன்றவர்கள் தமிழர்கள் பல பேருக்கு அரசியல் அப்பாற்பட்டு பேசட்டும், அதிகாரங்களை நோக்கி நகர்ந்து பல்வேறு சண்டைகள் இருக்கலாம். இப்போது என்ன தேவை? இதை தோப்பாவுடைய கருத்தரங்கில் இந்த ஒற்றை மையப்படுத்தப்பட்ட பார்ப்பனியம், ஒரே மத்திய அரசு, ஒரே மொழி, தேசியங்களுடைய அத்தனை உரிமையும் மட்டுப்பட்டு இப்போது களவாடப்பட்டுக் கொண்டிருக்க இந்த நேரத்தில் தேசிய உரிமை குறித்து பேசுகிற போது இதற்கு எதெல்லாம் நட்பு சக்தியாக வருமோ அதையெல்லாம் பார்க்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு போற பக்கமெல்லாம் எல்லோரும் எதிரியாக்கி கொண்டால் அது சமூகத்தில் செய்கிற தீங்கு மட்டுமல்ல, துரோகம் உள்ளதானது. அதுதான் முக்கியம். யாரை நண்பராக வைக்க வேண்டும், யாரோட அரசியல் பேச வேண்டும், யாரை எப்படி வளர வேண்டும், வேறு அமைப்பிற்காக அவருடன் அரசியல் முரண்படலாம். ஆனால் தனிநபர் முகரை வளர்த்துக் கொண்டு அமைப்பு முறை வளர்த்துக் கொண்டு எடுக்க முடியாது. விவாதத்துக்கு உட்பட்டு தான் சேர்ந்து வேலை செய்ய முடியும். அந்த விவாதத்துக்கு தயாராக இல்லாமல் ஒரு தமிழ் தேசியத்தை நாம் கட்டினோம் என்றால் அதற்கு மீண்டும் மரியாதைக்குரிய மணியரசன் சொல்லுவார், தெரிந்தால் நீங்கள் எழுதுங்கள் விட்டுவிட்டு போவார். என்றால் இப்போது சமூகத்திற்கு தேவை தோப்பரசன் கருத்தரங்கத்தில் அவருடைய நினைவு நாள் இருக்க முடியுது. பெரியார் தேவையா தேவையா என்றால் என்னை பொறுத்தவரை பார்வைக்கு தேவைதான்.
எந்த இடத்தில் என்பதை ஆய்வுக்கு உட்படுத்துங்கள். அவர் மட்டுமே தேவை என்றால் உறுதியாக மறுங்கள். அதில் இந்த மக்களுடைய விடுதலைக்கு நாம் பண்பாட்டு தளத்திலும் நாம் பயணப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவையை மொழி சார்ந்து, மண் சார்ந்து, உணவு சார்ந்து, இன்னும் சொல்ல போனால் உடை சார்ந்து. அண்ணன் சொன்னார்ல, எங்க ஊர்கள்லாம் இப்ப கன்வெர்டர் ப்ராஜெக்ட் மலைக்கு வர வேண்டாம், ஊர் போட்டுக்க மாட்டாங்க, தன் பாப்பானாவே காட்டிக்கலாம். எல்லா சாதிக்கார பிசி சாதியிலையும் சோத்து போட்டு சாப்பிடுவோம், சமைக்க உப்பு போட்டுருவோம். இப்போ பெரிய பெரிய ஆரியபவன் உணவு வந்த முன்னாடிதான் இலையில உப்பு வைக்க பழக்கம் வந்துச்சு. அப்புறம் என்ன கன்வெர்டர் பாக்கி நம்ம சரவண வேணும் முதலாளி ஆயிட்டார்ல, தனியாக உப்பு வச்சான். இன்னைக்கு எல்லா ஹோட்டலையும் உப்பு தனியாக வந்துருச்சு. இதை குறிப்பிடுறாரு. உப்பை விற்கிற சாதி ஒன்று இருந்தது, உப்பை வாங்குகிற ஒரு சாதி ஒன்று இருந்தது. அப்ப பண்பாட்டு ரீதியாக சங்கம் முதல் மனிதர்களுக்கு எப்படி சொந்தம். ஒரு ஒரு இடையர் வீட்டு திருமணம் வந்தா இடையர் வர முடியாது. அப்ப என்ன பண்ணுவாரு, தான் நாடு வைத்த கம்பெனி கூட்டுவாரு. தாலியை வீரமணி அந்த போது நம்ம எதிர்த்தோம், ஆனா தாலியே கூடாது என்று தோப்பா சொன்னார். அது வேற மாதிரி இருந்துங்க, அது கொண்டு வரப்பட்டிருந்தார். அப்ப இந்த சமூக மரபுகளோடு பயணப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை இந்த சமூகத்திற்கு மீண்டும் மீண்டும் உரையாடக்கூடிய தோப்பரமஸ் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவர் ஒன்றை மட்டும்தான் சொல்லுகிறார், எதை ஒன்றும் புரிதப்படுத்தி எதை ஒன்றும் ஒன்றுதான் தீர்வென்று எதையும் வைக்காதீர்கள், எல்லாத்தையும் வார்த்தை உட்படுத்துங்க. இந்த பல்வேறு மொழி, பல்வேறு இனம், பல்வேறு கூறுகள் வாழ்கிற இந்த நாட்டில் ஒரு மல்டிபிள் என்று சொல்கிற பன்முகத்தன்மை தான் இந்த முக்கியமே ஒழிய ஒருமுகத்தன்மை முக்கியமில்லை என்கிறார். இப்போது பார்ப்பனியம் ஒருமுகத்தன்மைப்படுத்துகிறது. இன்னைக்கு திராவிட கட்சிகள் ஒரு இடத்தில் ஒருமைப்படுத்துகிறார்கள். தமிழ் தேசியவாதிகள் நாமளும் ஒருமுகத்தன்மை பட்டுவிட்டால் இந்த தத்துவம் பாசி தத்துவமாக போய் முடியும். அதைத்தான் மலரவன் தூய தமிழ் தேசியம் என்கிற அது ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துகிறார். அது நம் சுயாய்ப்பு உட்படுத்தணும். அது சுயாய்ப்பு உட்படுத்த எப்படி சுயாய்ப்பு? தெலுங்கு மொழியை பேசுறாங்க, ஒரு தெலுங்கு இருப்பாங்க. அவரை இவர் கூப்பிடுறாரு, நீங்க ரொம்ப ஆச்சரியமா சொல்றீங்க, இப்பெல்லாம் சொல்றாங்க வந்தேரிங்க சொல்றேன்னு. ஆமா, எல்லாரும் வந்தேரியா, பல்லும் பறையும் வந்தேரிங்க போற மக்கள். அப்ப இங்க இருக்க பழைய பலர் வந்தேரிங்களா? ஆமா, ஆய்வு பண்றேன்னு. ஒரு மண்ணுக்கு வந்தவன், அவன் மண்ணுக்கு வந்தவன். கோவை வரலாறு நீங்க படிக்கும் போது தெரியும் உங்களுக்கு. காஞ்சிமா நதிங்கிற நொய்யல் நதி ஓடிய போது அந்த ஊருக்கு முதல் வந்தவன் இங்க இருக்கிற நாம் வெளிப்படையாக சாதிகளை சொன்னால் குங்குமநாத கவுண்டரும் இங்க இருக்கிற நாயுடு நாயக்கரும் முதல் யாரும் இல்லை. அங்கு வாழ்ந்தவன் மலை சாதியை சேர்ந்தவன் தான். அங்கு வாழ்ந்த மலை சாதியை சேர்ந்தவன் தான். இன்னும் சொல்ல போனால் குடும்பங்கள் சில பேர் கன்னட மொழி தாய்மொழியாக கொண்டவர்கள் கோவையில் வாழ்ந்து வந்தார்கள். அவன் குடும்பங்கள் என்ன, இந்த பகுதி ஒரு துளு என்ற மொழியிலும் துளுத்த பகுதி. இது கன்னடமும் துளுவும் தமிழும் விளையாடி பகுதி இந்த பகுதி. அப்ப இன்னைக்கு இது கோவை கவுண்டருக்கு மட்டுமே சொந்தங்கிறாங்க. கோவையுடைய பழைய ஊர்ல கோவையில் தோழர்கள் பார்த்தா தெரியும். கோடுவாம்பட்டி, பேரூர், ராமநாதபுரம், புளியகுளம், சூலூர், இதெல்லாம் பார்த்தா கல்லறு, மரவர், கோளாறு, பல்லருமா. ஏன்னா இவெல்லாம் ராமநாதத்து பஞ்சமலைக்கு வந்துடுறேன், பார்க்கிற நதிக்கரையோட குடியேறிடுறான். இப்படி ஒரு சமூகம் வளர்ந்த போது அமராவதி நதிக்கரைக்கு பொங்கலான சமூகம் இடம்பெயர்ந்தது. இப்போ கோயம்புத்தூர் யார் வந்தேரி எல்லாருக்கும் தெரியும். சொல்லாமல் அவர் ஆய்வு மேற்கொண்டாரு. இதை பார்த்த பின்னாடி அருந்திய மக்கள் நாயுடு மக்கள் வரலாம். இந்த சமூகமும் ஏற்றுக்கொண்டு அவர் வைக்கிற வாதம் ஒன்றுதான். என்னுடைய அரசியல் நான் என்னுடைய புரிதல் சொல்றேன், எப்படிதான் பார்க்க. இங்கு வாழ்ந்த பின்பு இந்த ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக எனக்கு தெலுங்கு தான் வேண்டும் என்று கேட்டால் அவர் தெலுங்கு தான். நான் சமூக மொழியாக பண்பாட்டு மொழியாக தமிழ் வேண்டும் என்று சண்டை போட்டால் தமிழர்கள் என் மொழிக்காக அவன் சண்டை போடுற போது, என் அதிகாரத்தை அவன் ஏற்றுக்கொள்ளாத போது எந்த பாப்பான் தமிழ்னா தமிழ் ஆங்கிலம் ஆங்கிலம் சொல்லிடுவான். தமிழா சமஸ்கிருதம் வருவான், ஒரு போதிக்க மாட்டான். ஏன்னா அதைத்தான் குறிப்பிடுகிறார். ஒருவன் இந்த அரசமைப்பு கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டு ஒருவன் வந்தால் அவனை வந்தேரின்னு சொல்லாத. உன்னுடைய கட்டமைப்புக்கு பண்பாட்டுக்கு எதாவது என்றால் அவனை எதிர்த்து வந்தேரி பயன்படுத்தாத, எதிர் அரசியல் இருக்குங்க. சிறுபான்மை குறித்து தான் பேசுகிறார். இந்த மீனாட்சிபுரம் கலவரத்துக்கு இந்த குழு வைக்கப்படுது. மீனாட்சிபுரம் கலவரத்துக்கு எப்படி மதம் மாற்றம், மதம் முழுமையாயிடுச்சு. அனூர் பாலசிங்க கேட்டார் புத்தகம் போடான்னு, போட்டா நல்லா விற்கிங்க, அவ்வளவுதான் அரசியல். நீ புத்தகத்தை போட்டா நல்லா விற்கின்னு சொல்லிட்டேன். மதமாற்றம் கொடுத்து அவருடைய இது இருக்கு. சமூகத்திற்கு அந்த மதமாற்றம் ஏற்படுத்திய ஆர்எஸ்எஸ் விளைவுகளை அப்பட்டமாக எழுதுகிறது. ஆனால் மதமாற்றம் வந்த பின்பு அந்த மதத்துக்குள் வந்த பண்டர் சமூகத்தை இஸ்லாத்துக்கு ராவத சமூகம் எப்படி பார்த்துருப்பாங்க. அவருடைய மேலாதிக்க மனநிலை அதையே குறிப்பிடுறாரு. நான் இப்போ தோப்பாவை புலிப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. தோப்பா என்கிற ஒரு பேரறிஞர் தான் வாழ்ந்த காலத்தில் எதுவாக வாழ்ந்தார் அதை மறைப்பதற்கு உங்களுக்கு எனக்கு அனுமதி இல்லை. அந்த முகத்தை மாற்றுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அவராகவே அவர் விடுவதுதான்
உண்மையான அவருக்கான நினைவஞ்சலியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவர் வாழ்நாள் முழுக்க ஒன்றை எதிர்த்தார், பார்ப்பனியத்தை எதிர்த்தார். பார்ப்பனை கூடாத இந்தி மையத்தையும், பார்ப்பனை கூடாத சமஸ்கிருத மையத்தையும், பார்ப்பனை கூடாத சாதியத்தையும் வாழ்நாள் முழுக்க எதிர்த்தார். வர்க்க விடுதலை நடந்த போது பொதுவுடைமை தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மண்ணி விடுதலைக்கான தேசிய விடுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். பெரியாரிஸ்டுகள் இன்னும் மொழி குறித்து பேச வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதை சமைத்து இப்போது தேவை, எப்போதும் தேவைன்னு சொல்றல தெளிவாயிருப்பீங்க. ஒருவேளை தமிழ் தேசிய அரசு அண்ணன் இமயசரவணன் முதலமைச்சராகி இந்த மொழிக்கு எதிராக இருந்தார் என்றால் முதலில் சண்டை கொடுக்கணும் தான் தமிழ் தேசிய பொய் என்று சண்டை கொடுவேன். தத்துவம் அதுதானே, தத்துவம் தானே. ஏன்னா ஒரு தத்துவம் வளர்ந்த போது, தலைமை வளர்ந்த போது தத்துவம் மக்களுக்கு எதிராக என்றால் மக்கள் எதிர்த்து சண்டை போடுவார்கள். அதற்கு ஆனால்பட்ட ரஷ்யாவும் சைனாவும் இந்த வரலாறு நமக்கு உண்டு. மண்ணுக்கேற்ற ஒரு அரசியலை கட்டுகிற வேளையில் எப்போதும் ஒரு அரசியலராக, ஒரு ஆய்வாளராக தோப்பரசும் மிக உறுதியாக நின்றார். அதை செய்கிற வேளையில் தன் வாழ்நாள் முழுக்க செய்தார். அந்த கிழவனை 2004 ஆண்டு ஒரு மாணவராக சந்தித்தேன். முதல் சந்திப்பில் ஆதிச்சநல்லூரை கூட்டி போய் காமித்தார். இந்த இடத்தை தோண்டினால் தமிழர் மரபும் திராவிட தொல்குடிகளுடைய இன வரையறையும் இன்னும் பல நூற்றாண்டு பின்னுக்கு போகும் என்று சொன்னார். இதை ஆங்கிலேயர் கண்டுபிடித்துக் கொண்டு போய் லூல் நிறுவனத்துக்கு அழைத்து போய் இருக்க நூலகங்களை பார்க்கின்றார். அந்த மனிதனோடு அப்போது ஏற்பட்ட காதல் இன்னும் அந்த காதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மனிதனுக்கு இந்த சமூகத்தில் மீது ஒரு ஆசை இருந்தது, ஒரு பேரு ஆவா இருந்தது. கடைசியில் சாவதற்கு முன்பு அவன் சொன்னதுதான், நான் தோற்றுவிட்டேன் என்று இறந்து போனான். நான் தோற்றுவிட்டேன் இறந்தான் என்றால் இந்த அதிகாரம் பிடிக்கிற போட்டியில் அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் எல்லோரையும் புனிதப்படுத்தி, பெரியார் உட்பட சொல்கிறார், புனிதப்படுத்தி மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு விட்டார்கள். யார் யாரோ படைக்கிறார்கள், நான் தோற்றுவிட்டேன். நான் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு பிணவாடையை தெற்கிலிருந்து அனுபவித்து விட்டேன். ஈழம் என்ற மண்ணிலிருந்து ஒரு பிணவாடையை மூக்கை துடைக்கிறது என்று அழுது கொண்டே செத்து போனார். உண்மையை தோற்றவர் தான். பல தோழர்கள் இந்த மண்ணில் அப்படித்தான் தோற்றிருக்கிறார்கள். நாம் பாதிக்கப்பட வேண்டியது நம்முடைய தோல்வியிலிருந்து தான் நாம் படிப்பினையை கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் தேசியம் என்ற படிப்பினையை, இல்லை இருக்கக்கூடிய திராவிட மரபினம் என்ற படிப்பினையை, இல்லை பொதுவுடைமை என்ற பறந்துபட்டு சித்தாந்தத்தை நாம் படிக்க விரும்பினால் தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டு நாம் வந்தால் உண்மையிலேயே பரமோசன் என்கிற அந்த தோப்பா என்ற மனிதனுக்கு கமலஹாசன் சொல்வது போல் 2 விரல் சிறுத்துக்குள் அடங்குவனம் அல்ல. அதற்கு மாறாக இந்த மானுட சமூகத்தை உண்மையில் மனித குலத்தினுடைய மானுடத்தை நேசிப்பதற்கு இந்த மண்ணுக்கு கற்றுக் கொடுத்தவன் அந்த மானுட ஆய்வாளனை தொடர்ந்து படிப்போம். அதை இந்த மக்களுக்கும், இந்த சமூகத்திற்கும், இந்த அரசியலுக்கும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்து பயன்படுத்துவோம். வாய்ப்புக்கு